அப்ப திருமணங்கள் நிலைக்கணும்னா இப்ப பெண் தவறு செய்யும் பொழுது பெண் ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கத்துல இருக்காங்க, அவங்களே டாக்ஸிக்கா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு கோளாறு இருக்கு, அவங்கள வச்சு வாழ முடியாத அளவுக்கு அவங்க ஆணை துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னா ஆண்கள் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில வராங்க. அதை விட முக்கியமான ரீசன் அவங்களுக்கு இன்னொரு பெண் மேல ஆசை வந்துருச்சு, விவாகரத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. பெண்கள் எப்போ அனௌன்ஸ் பண்றாங்கன்னா சம்டைம்ஸ் ரேரா இன்னொரு ஆண் மேல ஆசைப்பட்டு டிவோர்ஸ் பண்ற பெண்கள் இருக்கிறாங்க. பட் பெரும்பாலும் நான் ரொம்ப நொந்து போயிட்டேன், அவ்வளோ ட்ராமாட்டைஸ் ஆயிட்டேன் இந்த ரிலேஷன்ஷிப், இதுக்கு மேலே இந்த அகனி என்னால் தாங்க முடியாது, எனக்கு ஒரு பார்த்தாலே நான் பிரேக் டவுன் ஆகிடுவேன், அந்த பெயின் என்னால் டீல் பண்ண முடியாது, நான் போய் தனியாக இருந்து என்னை ஹீல் பண்ணிக்கணும், எனக்கு பீஸ் அண்ட் குவைட் வேணும்னு நினைக்கிற பெண்கள் தான் அதிகமாக டிவோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க சந்தோஷமாலாம் டிவோர்ஸ் பண்ணல. இப்போ ஆண்கள் பேசுகிற இந்த மீடியாலெல்லாம் எப்படி பேசிட்டுறாங்கன்னா, ரொம்ப நல்லவர், அவர் பொண்டாட்டி இப்படி பண்ணலாமா, அப்படி இவ்வளோ நல்லவராக இருக்கிறதுனால தான் பொண்டாட்டி இப்படி பண்ணுறாங்க. ரொம்ப நல்லவனாக இருக்கிறது கூட திருமண வாழ்க்கைக்கு பொருந்தாது. எங்கே என்ன பேசணுமோ அந்த சூழ்நிலையோட பொருந்தி போகிற ஆண்கள் தான்